லெபனானில் காந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த காந்தாரா அப்படிங்கிற இடத்துல ஹிஸ்புல்லாவால் கட்டப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலக்கடி சுரங்கங்கள் மீது இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு ஹிஸ்புல்லா சைடில் இருந்து ஆள் இல்லாத விமான தாக்குதல் நடத்தியிருக்காங்கங்கிற செய்தி வெளியாகுது. ஹிஸ்புல்லாவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இரவோடு இரவாக ஒரு பெரிய ஆளில்லா தாக்குதல் நடத்தினதாகவும் நிமர் அல் ஜமால் அப்படிங்கிற நிலையில் கூடியிருந்த இஸ்ரேலிய வீரர்களுடைய கூட்டமே அதனுடைய இலக்காக மாறியது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து இந்த அன்மேன் ட்ரோன்ஸை இப்போது ஹிஸ்புல்லா ஏவிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆயுதங்கள் எப்படி கிடச்சிது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதை கொடுத்தது ஈரான் தானா, இல்லை வேறு நாடுகள்கிட்ட இருந்து ஹிஸ்புல்லா ஆயுதங்களை வாங்கியிருக்காங்களா, இல்லை லெபனான் அரசை தூண்டிவிட்டு ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்களா, அப்போ லெபனான் அரசு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட தொடங்கிட்டாங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஹிஸ்புல்லா அமைப்பை முழுக்க முழுக்க அமெரிக்கா ஒரு தீவிரவாத இயக்கமாக அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் லெபனானில் அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு லெபனான் அரசும் திட்டமிட்டுறாங்க. இஸ்ரேலும் அதை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கு. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அடிப்படையில் செட்டிலர்ஸ் அங்கே கொண்டு போய் பணியமர்த்தக்கூடிய வேலை, அங்கே போய் வீடு கட்டி வாழக்கூடிய சுச்சுவேஷனில் லிட்டானி ரிவருக்கு தாண்டி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன்.